நேசம் இலவச முதியோர் இல்லத்தில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? அம்மா நீங்கள் வந்து எந்த இல்லத்தில் இருக்கீங்க? பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நேசம் இலவச முதியோர் இல்லத்துலேருந்து இருக்கிறாங்க. நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்வீங்க? 5 இருக்கீங்க. 5 மணிக்கு வார்டன் வந்து எல்லாத்தையுமே எழுப்பிடுவாங்க. தாத்தா பாட்டிங்களை எல்லோரும் கரெக்டாக எழுந்துடுவோம். எழுந்த உடனே முகம்லாம் கழுவிட்டு வந்து ரெடியாக உட்காருவோம். 6 மணிக்கெலாம் யோகா மாஸ்டர் வருவார். 6 to 7 வரைக்கும் யோகா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். 7 மணிக்கு எங்களுக்கு டீ கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு டீ குடிச்சிட்டு பிறகு அவங்கவுங்க குளிக்கிறவங்க குளிப்பாங்க, பாத்திரம் வளர்க்கிட்டு வர்றவங்க அவங்கவுங்க வேலை என்னவோ செஞ்சுட்டு வருவோம். 8:30 மணிக்கெல்லாம் எங்களுக்கு டிஃபன் கொடுத்துடுவாங்க. 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வெளியில் வந்து மீட்டிங்க்காக உட்காந்துருப்போம். மேடம் வந்து மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தும் போது பேப்பர் வாசிப்பாங்க. எங்கள்கிட்ட என்ன குறைபாடு இங்கே இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு வாங்கியதோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லி கேட்பாங்க. நாங்கள் எங்களுக்கு உண்டான பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுவோம். அது பேப்பர் வாசித்து எங்களை கேள்வி கேட்பாங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். அதுக்கு பிறகு நடைப்பயிற்சி கொடுப்பாங்க. நடந்துட்டு நாங்கள் உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக இருப்போம். நாங்கள் 1 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்ட பிறகு எல்லாருமே தூங்க சொல்லி அமைதியாக படுங்கன்னுவாங்க. ஒரு 3:30 மணிக்கு டாக்டரும் நர்ஸும் வருவாங்க. டாக்டர் மாவும் நர்ஸும் வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன உடம்புக்கு இதாக இருக்குதோ வந்து மாத்திரையோ ஊசியோ போட்டுக்கோங்கன்னு கூப்பிடுவாங்க. வேண்டியவங்கெல்லாம் போவோம். தேவைப்பட்டதெல்லாம் அவங்க ஊசியோ மாத்திரையோ வாங்கிக்கின்னு வருவோம். 4 மணிக்கு மறுபடியும் எங்களுக்கு டீ கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. 4:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே மீட்டிங்கில் உட்காந்துக்குவோம். அப்புறம் மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தின பிறகு 6 மணி வரைக்கும் எங்களுக்கு சாயந்தரம் மீட்டிங் வந்து உட்காருவோம். அப்போ மீட்டிங் நடத்துவாங்க. ஆக்டிவிட்டிலாம் பண்ண சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்களுக்கு நைட்டு வந்து 6 மணிக்கெல்லாம் டிவி போட்டதும் எங்களுக்கு 8 மணி வரைக்கும் டிவி பார்ப்போம். நாங்கள் 8 மணிக்கு எங்களுக்கு டிஃபனோ சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அவங்கவுங்க தூங்க போயிடுவோம். ஆக மொத்தம் நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்ததை விட பன்மடங்கு இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம் வந்து எங்களை பார்த்துக்கிற மேடமும் அன்பாக பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு வயிறார பசின்றதே என்னன்னு தெரியாமல் கொடுக்குற பெரிய சார் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் டைமுக்கு எங்களுக்கு நல்லபடி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்கள் வந்து நேச முதியோரத்தில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 2 வருஷம் ஆச்சு. நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. துணிமணியெல்லாம் கொடுக்குறாங்க. துணிமணியெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த குறைவும் இல்லை. ஆனால் வந்து கட்டி நீங்கள் இந்த இல்லத்தில் இருக்கீங்களா இல்லை இலவசமாக இருக்கீங்களா? இலவசமாக இருக்கும். நல்லா பார்த்துக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கீங்க. நன்றி.